அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு பட்ஜெட்ல மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். அது தொடர்பாக இன்றைய பட்ஜெட் விவாதத்தின் மீது பேசிய திரு தங்கமணி, 2000 கோடி ரூபாய் தான் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கியிருக்கீங்க, 20 லட்சம் மடிக்கணினி வழங்குவதாக சொல்லியிருக்கீங்க, அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மடிக்கணினிக்கு 10,000 ரூபாய் தான் வருது, இப்போ தரமாக இருக்குமா மடிக்கணினி அப்படின்னு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த விளக்கமளித்த அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, முதற்கட்டமாக தான் நாங்கள் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம், மீண்டும் அடுத்த ஆண்டும் 2000 கோடி ஒதுக்கப்படும், அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மடிக்கணினிக்கு 20,000 ரூபாய் வருது. நீங்கள் இந்த கணக்கு வழக்கை போட்டுட்ருக்கீங்க, ஆனால் அதிமுக தொடர்பான கணக்கு வழக்கை வேறு யாரோ போட்டுட்ருக்காங்க, அதிமுகவை அபகரிக்க பறிக்க திட்டம் தீட்டுறாங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சட்டப்பேரவையில் பேசினார். அதற்கு இபிஎஸ் வந்து ஆடு நனையுதேன்னு ஓநாய்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரும் பேசியிருக்கிறார், கூட்டணி விஷயத்தில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் அதிமுகவுக்கு அப்படின்னு பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுக்கான பேசுபொருள். அதிமுக மீதான திமுகவின் கரிசனம் அக்கறையா அடையாள அரசியலா அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு சஃபி சுலைமான் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு ஜி.கே. நாகராஜ், யார்கிட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்கன்னு புரியுதா? அதாவது எங்களை பாஜகவை பார்த்து இவ்வளவு பயமா? வானதி சட்டமன்றத்துல சிரிச்சாங்க, நீங்க நேர்பட பேசல சிரிக்கிறீங்க, அவ்வளவுதான் பதில். புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மடியில் கனம் இல்லைங்க, முகத்தில் சிரிப்பு எங்களுக்கு. இதை சொன்ன அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கே மடியில் கனம் இருக்கிறது. டிவிஏசி வழக்கு இருக்கிறது அவர் மீது மட்டுமல்ல, 5 அமைச்சர்கள் மீது. இவங்க அதிமுக பார்த்து சொல்றாங்க மடியில் கனம் இருக்கிறது என்று, யாரோ சாணைக்கு அரசியல் கணக்கு போடுறாங்க அப்படின்னு எல்லாம். நீங்க வச்சிருக்க தலைப்பு இது அக்கறையா, இது மாதிரிலாம் ஒரு அரசியல் கணக்கா அப்படின்னு வச்சிருக்கீங்க. 100% வாக்கு அக்கறை, ஓட்டு அரசியல் அக்கறை தான் திமுகவுக்கு இதுல வெளிப்படுது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தா முதல்ல பதிவு செய்யறேன். ஏன்னா இன்றைக்கு திமுக பேசிய பேச்செல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்லாம் சொன்னாரு, ரொம்ப நாகரிகமான பேசினாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அவர்கள் பேசிய பேச்சுகள் எப்பொழுதும் ஓட்டுக்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கும் அவங்களுக்கு என்ன கவலை, எங்காவது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி விட்டால் நம்முடைய 200க்கு 200 கனவு பலிக்காமல் போயிடுமே என்கிட்ட ஒரு முதல் மிகப்பெரிய கவலை அவங்களுக்கு. ஏன்னா தன் கட்சியிலேயே ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட இறந்ததை பற்றி வருத்தப்படுவதை விட ஐயோ ஒரு ஓட்டு போச்சே என்று கவலைப்படுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கணக்கு தான் அவங்களுடைய கணக்காக இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அவங்க போடுறது முழுமையான அக்கறை என்னன்னா, அவங்களுக்கு 2026ல பலமான கூட்டணி இருந்து, ஏன்னா ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பாஜகவை தாக்கி பேசுவார். அதுவும் குறிப்பா பாஜகவிற்கு அதிமுக துணை போகிறது என்று பேசுவார். இல்ல, உங்கள்கிட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு தானே சொல்றாங்க. உங்களோட கூட்டணி வச்சுக்கங்கன்னு திமுக சொல்லல, பாஜக கிட்ட எச்சரிக்கையா இருங்க, உங்களை அபகரிக்கவோ பறிக்கவோ திட்டம் தீட்டுறாங்க, உங்க கட்சி தொடர்பான கூட்டல் கழித்தல் கணக்க வேறு யாரோ போடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் மிக அருமையாக சொன்னார்கள், ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுகிறது. சோ இது ஓனாய்க்குரிய கவலைதான். பாராட்டுறதெல்லாம் பார்த்தா, எதிர்க்கட்சி தலைவரை பாராட்டுறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட சுமூகமா முடிஞ்சிரும் போல இருக்கே. சார், நல்ல ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு எங்களுடைய தலைமையில் பலமான கூட்டணி அமையும் என்று எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அதுதான் இந்த மக்கள் மீதான உள்ள அக்கறை. அதைத்தான் நாங்கள் தொடங்கிய தலைவர் வெளிப்படுத்திட்டு இருக்கார். மற்றபடி யாருடைய கட்சி அபகரிப்பதோ, இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கிறது யாருடைய கட்சி நாங்க அபகரித்து விட்டோம், அந்தந்த கட்சி அவங்கவுங்க நல்லவர்களில் கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இன்னைக்கு
இவங்களை போல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் மக்களே ஏத்துக்கல. டெல்லியில என்ன ஏன் தோற்றார்கள் அப்படின்னா, ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்வதை மக்களே ஏற்றுக்கல. அதனாலதான் அவங்க பிரிஞ்சு நின்னாங்க. மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரசும் ஒரு காலத்துல காங்கிரசும் எதிரும் புதிருமா இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகளும் எதிரும் புதிருமா இருந்தாங்க. இன்றைக்கு மக்களை 2 கட்சிகள் 3 கட்சிகள் ஒன்று சேருவதை விரும்பல. இதுதான் உண்மை நிலை. ஆனா நாங்க அப்படி இல்லை. இந்த நல்ல ஆட்சி அமைய யார் வந்தாலும் வாங்க, கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வைத்து காத்திருக்கின்ற கட்சி பாரதிய. நாங்கன்னா நீங்களா, பாஜகவா இல்ல வேற நாங்களா? இல்ல பாஜக தானுங்க. பாஜகங்கிற நாங்கள் தான். எங்களோடு வாங்க, நல்ல ஆட்சி அமைப்போம், இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கறதுதான். ஏன்னா நீங்க 2 எம்பியில் இருந்து ஆரம்பிச்ச கட்சி 1985ல பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு 80% ஆஃப் த இந்தியா வி ஆர் ரூலிங். 80% இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம். உலகத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்ற இந்திய மீதான பிம்பம் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகள் போற்றுகிறது. ஒரு மிகப்பெரிய நாடுகளுடைய போரை நிறுத்துகின்ற இடத்திலே நம்முடைய மோடிஜி அவர்கள் இருக்கின்றார்கள். சுற்றுப்பயணம் என்பது ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கிறது. இதைத்தான் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு தலைவனுக்காகவே இந்த தமிழ்நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. உண்மை அதுதான். அதனால பயப்படுறாங்க. திமுக தரப்புல பயப்படுறாங்க, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா வலுவான கூட்டணியா மாறிடுமோ அப்படின்னு அச்சப்படுறாங்க. அப்படிதானே? இல்ல, அது வந்துங்க இவங்க அச்சம் அப்படிங்கறத விட இவங்க வந்து பிரித்து வைத்திருக்கின்ற பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதம் இருக்கு ஏற்கனவே. அதாவது இன ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா இப்படி எல்லாம் பிரிவினை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 விதமா அவர்களை பிரித்து வைத்திருக்கின்ற திறமை வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில இன்றைக்கு வந்து ஏறக்குறைய தமிழக மக்கள் ஒரு ஒற்றுமை உணர்வோடு இன்னைக்கு பாஜகவுடைய சித்தாந்தமாகட்டும், அதிமுகவுடைய அந்த சித்தாந்தமாகட்டும், இதுக்கு முன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த சித்தாந்தமாகட்டும் எல்லாமே நாட்டின் நன்மைக்காக இருந்தது. ஆனா திமுகவுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை நிராகரித்த போதே அது கல்வியை அவர்கள் முடிஞ்சிருச்சா சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஜெயலலிதாவெல்லாம் பாராட்டுறீங்களே. பாருங்க, நாங்க எப்பவுமே நல்லது செய்ததை பாராட்டித்தாங்க இருக்கிறோம். நேற்று கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து போன வாரம் அமைச்சர் முச்சாமி அவர்களை பாராட்டினாங்க. ஒரு விஷயத்துக்கு அவினாசி எத்திக்கடவு திட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வந்ததுக்காக நாங்க பாராட்ட தெரிவிச்சோம். நல்லது செஞ்சா நாங்க இப்ப ஆடுகளுக்கு இழப்பீடு கொடுத்திருக்காங்க. 15 லட்சம் உருவாக்கிய திரு அண்ணாமலை முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா குறித்து வார்த்தைகள் பயன்படுத்தினதுக்காக தான் தலைமை கழகத்துல அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து தீர்மானம் போட்டு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க அதிமுக. சார், உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார். நாங்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, எங்க கொள்கையை மாற்றி நாங்க பேசுனதில்லை. போன முறை அதிமுகவோட நாங்க பிரச்சாரத்தில் இருந்தப்ப கூட எந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அதை சொல்லிட்டு தான் இருந்தோம். நீட்டாகட்டும், மற்ற 8 வழிச்சாலையாகட்டும் எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தோம். இது வந்து இல்லன்னு திமுக அதிமுக மாத்தி பேசுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இல்லை. இது மக்களுக்கான கட்சிங்கிறத தெளிவுபட விரும்புறேன். நான் எங்களோட அதான் சொல்றேன். எங்கள் தலைமையில் கூட்டணி ஏங்க தலைவர் சொல்றாருன்னா, எங்களுடைய கொள்கையானது இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கணும். பிரிவினைவாத அரசியலாக இருக்கக்கூடாது. உங்கள் தலைமையில் இருக்கக்கூடாது. உங்கள் தலைமையில் கூட்டணி இதற்கு தலைவர் சொல்றாருங்க. இதை வந்து முடிவு செய்வது டெல்லி தானுங்க. முதல்ல சொல்றேன், எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும். எங்களுடைய கருத்துக்களை கேட்கும், எங்களுடைய தலைவர் கருத்துக்களை கேட்கும். இன்றைக்கும் என் கட்சி ஜனநாயக கட்சி. சரி, EPS முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்கிறவங்க தான் எங்களோட கூட்டணி வரணும்னு அவங்க அறிவிச்சாச்சே. சரி, இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறதுங்க. பல மாற்றங்களை காண முடியும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்து எங்களுடைய டாஸ்மாக் போராட்டத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஆதரவை கொடுத்திருக்கின்றார். அப்ப அதுக்கு என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க? அந்த கூட்டணியில் இருக்காரா இல்லையா? அதே மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மாறுபட்ட கருத்தோடு இருக்கிறார். இப்ப அந்த கூட்டணி ஒரு வலுப்பெறுகிற நிலை இருக்கிறதா? நிச்சயமா இல்ல. முதல்வர் பதிலுக்காக காத்திருக்கிறார் வேல்முருகன். அதான் சொல்றேன், இது மாதிரி பல கட்சிகள் காத்திருக்கிறது, கம்யூனிஸ்ட் உட்பட. இன்னைக்கு வேங்கவியல் பிரச்சனை இல்ல, மிகவும் மனநஞ்ச நிலையில் இருக்கிறது கம்யூனிஸ்டும் கூட. டாஸ்மார்க்கள் அதிகபட்சமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள், பட்டியலின மக்கள் என்று கவலையோடு காத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. லஞ்ச ஊழலால் எல்லா இடத்திலையும் இன்றைக்கு பாருங்க, சிறுபான்மையர் தொடர்ந்து குறிவைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். நீங்க ஜான் ஈரோட்டில் வெற்றி கொள்ளப்பட்டவர் ஆகட்டும், ஜவஹர் அலி ஆகட்டும், எல்லாரும் பாருங்க இன்றைக்கு என்ன ஆட்டை கடித்து மாட்டை கடித்து முழுமையாக இன்றைக்கு வேறுபாடு இல்லாமல் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலை.
இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இங்க பேசின பேச்சே பாருங்களேன். சரி, இன்றைக்கு ஓகே. பேசின பேசலாம். நிலைமையா இருக்கிறது. 10 நிமிடம் ஆயிடுச்சு. அடுத்த சுற்றுலையும் வரை நம்ம பேசுவோம். திரு சரத், ஓகே, நிச்சயமா நிச்சயம். என்ன திடீர்னு அதிமுக மேல திமுகவுக்கு கரிசனம், எச்சரிக்கையா இருங்கலாம் ஆறுதல் சொல்றீங்க உங்களுக்கு? ஆறுதலும் இல்லை, அதே மாதிரி ஆடு நனையுதேன்னு அந்த மாதிரிப்பட்ட விஷயமும் இல்லைங்க. இது மிக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா, அதிமுக இன்னும் ஒரு சில விஷயங்களை புரியாமலோ இல்லை புரிந்தும் அறியாமலோ அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு விஷயம்தான் இப்போதைக்கு திமுகவை விட தமிழ்நாடு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம் முக்கியமா நம்ம இவர் பேசினார் இல்லையா, பாஜகவை சேர்ந்த நண்பர், எங்க தலைமையிலே தான் இது கூட்டணி வரும் சொல்லிட்டு அந்த வாசகம் தான் முக்கியம். இதுவரை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது மோடி அவர்களுக்கோ வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ அந்த துணிவு இருந்ததா? எங்க தலைமையில தான் அதிமுக கூட்டணி வரும், வேற எந்த கூட்டணியாவது வரும்னு சொல்லிட்டு சொல்ல தலைமை இருந்ததா? அப்படி அவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேண்டாமான்றது அதிமுகவோட பிரச்சனை தான். எஸ், அதுதான் பாயிண்ட். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பதை அதிமுக கிட்ட பால் போடும்போது அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது ஒரு தார்மீக பொறுப்புல எதிரணியாக எங்களுக்கு இருக்கிறது. இல்ல இவ்வளவு நாள் நீங்க அப்படி பேசல. இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க அப்படி பேசல. அதுதான் வர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கு, அவங்க எந்த விஷயத்திலையும் பாஜகவை எதிர்க்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள கூட்டணி வந்துராதா, அதன் மூலமா அவங்கள சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக கட்டமைச்சிட முடியாதா அப்படின்னு தானே திமுக எதிர்பார்த்தது. திடீர்னு நீங்க கூட்டணி விஷயத்துல கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, இல்ல இப்பவும் கரிசனத்தோட இப்பவும் நீங்க சொன்ன விஷயத்துல எந்த மாறுபாடுமே இல்ல. அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நீங்க மடிக்கணினியை பற்றி எல்லாம் பேசுறதை விட உங்க மடியில என்ன நடக்குது அதை பத்தி முதல்ல பேசுங்க, அதை பத்தி யோசிங்கன்னு சொல்லி இருக்கிறார். இதுல திமுகவுக்கு அக்கறை என்னன்னு நீங்க உள்பட எல்லாருமே கேட்கும்போது ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 56 வருஷமாக தமிழ்நாடு நடந்த எவல்யூஷனுக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு has gone for a evolutionary process இல்ல. இந்த evolutionary processக்கு ரொம்ப முக்கியமான பங்கு திமுக இருக்கிற மாதிரியே அதிமுகவுக்கும் உண்டு. இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இன்று வரை அந்த முன்னேற்ற பாதையில் சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அதிமுக அவர்களாகவேயோ இல்லாவிட்டால் நிர்பந்தத்தாலேயோ தமிழ்நாட்டுக்கு துணையாகவும் திமுக துணையாகவும் இருந்திருக்கிறது. இது வரலாறு, ரைட்? அப்போ இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது. எந்த மூலமா ஹிண்ட்ரன்ஸ் வருதுன்னா, ஒரு சென்ட்ரலி ஆக்குபைங் பார்ட்டி. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக, உதாரணமா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த பாஜகவோட கொள்கை கோட்பாடுகள் என்டையர்லி டிஃபரெண்ட். இல்ல வெளிப்படையா அறிவிக்கவே இல்லையே, நாங்க வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு இதை வெளிப்படையாக இப்போது அறிவிக்க அவசியம் இல்லை. ஏன்னா சூசகமா எடப்பாடி அவர்கள் படிநிலையில சொல்லிக்கிட்டே வராரு. பாபு முருகவேலன் கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நவம்பர் மாசம் அவர் சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா, இனிமேல் பாஜக கூட்டணியே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, கூட்டணி என்பது 6 மாசத்துல கழிச்சு தான் நாங்க சொல்ல முடியும்னு சொன்னாரு. தற்போது என்ன சொல்றாருன்னா, திமுக தவிர யார் வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொல்றாரு. சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, உங்கள ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் தான் உங்களுக்கு இலக்கு, ஒற்றை இலக்கு இல்ல சார். நாங்க அதை வரவேற்கிறோம், ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா நாங்க அதை வரவேற்கிறோம், அதுல எந்த மாறுபாடும் இல்ல. பட் இந்த கபலீகரம் செய்யும் ஒரு பார்ட்டி நம்ம இதுவரை இந்த 11 years ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, எத்தனை கட்சிகளை கபலீகரம் செய்து, எத்தனை எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி, எத்தனை அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏ மீதும் முதலமைச்சர்கள் மீதும் வழக்குகளை தொடுத்து, எத்தனை கட்சியை உருக்குலைத்து செய்திருக்கிற இந்த பாஜக என்பது வரலாறு. மற்ற மக்களை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தெரியும் இது. சோ இதை இதெல்லாம் தெரியாம அதிமுக ஒரு முடிவு எடுத்துரும். அதுதான் இப்ப பிரச்சனை. இதெல்லாம் தெரியாம அதிமுக ஏன் முடிவெடுக்கும்னா, அதிமுக சார்ந்த எந்த விஷயத்தையும் பாஜக நேரடியா செய்யறது இல்ல. அதே மாதிரி அதிமுக பாஜகவை இதுவரை நேரடியாக எதுவுமே குற்றம் சாட்டல. There lies the point. அங்கதான் கோர் இஷ்யூ இருக்குது. இவ்வளவு நாள் அந்த பலமான ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது அவங்களால நினைச்சிட்டு இருந்த நிலையில
எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுக கூட்டணி இல்ல சவாலா இருக்குமோ, நெருக்கடியா இருக்குமோ இல்ல கார்த்தி சார். இப்பவும் இவங்களால என்ன கூட்டணி வச்சு சுத்தினாலும் பலமாக முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதான் ஃபேக்ட், அவங்களுக்கே தெரியும். பிகாஸ் அவங்க செதறி இருக்காங்கிறது தான் பாஜகவோட மிகப்பெரிய பலமே. அதான் ஒண்ணு சேர்ந்துட கூடாது. அப்போ யார் ஒண்ணு சேர்ப்பாங்க? Question lies there. யார் அதை ஒண்ணு சேர்ப்பாங்க? இப்ப சேர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் மூலமா ஒண்ணு சேர்ப்பாங்க? அந்த மூலம் இருக்கு பாத்தீங்களா, யார் மூலமா சேருவாங்க? அவங்க அஜெண்டா கிளியரா இருக்கு. ஏடிஎம்கே உடைய அஜெண்டா கிளியரா இருக்கு. இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், ஏத்துக்கிட்டா நீங்க கூட்டணிக்கு வாங்க. என்டிஏ டிமாண்ட் பண்ணலாம் சார். என்டிஏ டிமாண்ட் இல்ல. இப்போ இதே கேள்வி ஜிகநாதன் கேளுங்க. கேட்டேனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல நான் சொல்றேன் இதுதான் அவங்க பல ஸ்டேட்ல வைத்த செக். இவங்க பாஜகவோட பல ஸ்டேட்ல அவங்க வைத்த செக்கே இதுதான். அதை எப்படி பாஜக ஆட்சி இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, 80% நாங்க நாட்டை ஆள்றோம்னு. அந்த 80% நாட்டை எப்படி ஆண்டாங்கன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு லாபம் செய்துதான் ஆண்டா. அப்படியே பார்த்தா கூட உங்களுக்கு லாபம் தானே. என்டிஏவே ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்குது, இபிஎஸ் இல்லாத ஒருத்தர் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாபம் தான். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாருங்க நாங்க இவ்வளவு நாள் ரகசிய கூட்டணினோ இப்ப வச்சுக்கிட்டாங்களேன்னு லாபம் தான். எல்லா விதத்திலயும் லாபம் தானே. ஏன் திடீர்னு பதறீங்க? இதுல நீங்க ஒரு சின்ன ஒரு நுவான்சஸ் நீங்க யோசிக்கணும். அந்த நுவான்சஸ் என்னன்னா, இதுல ஓட்டுக்காகவோ லாபத்துக்காகவோ ஆட்சிக்காகவோ எதுவுமே பேசல. தமிழ்நாட்டுக்காக முக்கியமா ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது இவ்வளவு நாள் தொடர்ந்த ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கணும். அது ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து நழுவுறீங்கங்கறத எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. வேணா கரிசனம்லாம் வேணாம்ன்றாங்க. இல்ல நான் சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா, இப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேல இருந்த சார்ஜஸ் எல்லாம் இந்நேரம் வந்து பிஜேபி வந்து எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சினாரியோவே என்டையர்லி டிஃபரெண்டா இருந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? உதாரணமா சொல்றேன் இல்லையா, இவங்களுடைய தலைவரை கொச்சையாக பேசினாங்க. அப்போ வந்து இருந்த ஆதங்கம் கூட பேசின ஆள் மேலதான் இருந்தே தவிர பேசின கட்சி மேல இல்லை. இவங்களுக்கு அந்த பர்சன் மேலதான் இவங்களுக்கு தாக்குதல் இருந்தது தவிர அந்த பேசின பர்சனுடைய ஐடியாலஜி மேலயோ கட்சி மேல இல்லை. அங்கதான் இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரணும். அப்ப எங்க இருக்கு கோர் இஷ்யூ? எதை நோக்கி அதிமுக போகுது? அப்ப இத வந்து क्वेश्चन பண்றது தமிழ்நாட்டுல தார்மீக பொறுப்பு இருக்கிறது திமுக மட்டும் தான். பேசினவர் அந்த கட்சியின் மாநில தலைவர், அவர் மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு தீர்மானம் போட்டு வெளியே வந்தாச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை தலைவர் மாற்றமோ இல்ல மேலிட தலைவர்கள் வந்து இணக்கமா இருக்கிறாங்கன்னா அவங்களோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கேயும் சொல்லவே இல்லை. அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, டு பி frank and clear, if at all பாஜகவை பற்றி இவர்கள் எதுவுமே வேண்டாம் சார். ரீசன்ட் விஷயத்துல டீலிமிட்டேஷன் பத்தி உங்க ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ எஸ்எஸ்சி ஃபண்ட் உங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது டிரான்ஸ்பரன்சியை தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? உங்க பக்கம் தானே சார் பேசியிருக்காங்க. அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா வர்றாங்க, உள்ள போய் ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா வர்றாங்க. நீங்க பாத்தீங்க உங்க மீடியால நான் பார்த்ததுதான், உள்ள போய் ஒரு ஸ்டேட்மெண்ட், வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த விஷயத்தை தான் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது மக்களுக்கு தெரியுது இல்லையா, இவங்களை இயக்குவது யார்? அப்போ இவங்களை இயக்குவது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா ஏன் இவங்களை இந்த மாதிரி இயக்குறாங்க? ஏன் இந்த மாதிரி இயக்குறாங்கன்னா, இவங்களை இந்த மாதிரி இயக்கத்துக்கு மாற இவங்க போனாங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அதிமுகவை பாஜக தான் இயக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சட்டமன்றத்துல கூட்டணி தொடர்பா பேசுறதும் இல்ல கார்த்தி சார், எக்ஸ்போஸ் கவனமா இருங்கன்னு பேசுறதுமே ரொம்ப they are already exposed. The reason என்ன, அண்ணா துவங்கிய கட்சி சார், அண்ணா பேரில் துவங்கிய கட்சி, அண்ணா பேரில் துவங்கிய கட்சி வந்து இன்னைக்கு அண்ணாவின் எந்த கொள்கை கோட்பாட்டிலும் நிற்காத, எந்த கொள்கை விஷயத்திலும் கூட்டணிக்கு கொள்கை எதுக்குன்னு கேட்கக்கூடிய நிலைமையில வந்திருக்கும் போது அதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை திமுக மட்டும் தான் இருக்கு. பாபா முருகவேல், வேற எங்கேயாவது ஒரு கட்சி பொதுக்கூட்டத்திலேயோ அறிக்கையாகவோ வேற எங்கேயாவது பொதுவெளியில பேசியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, இது சட்டமன்றத்தில் பேசுறாங்க. அப்போ எதிர்கட்சி மீது ஆளும் கட்சிக்கு ஒரு கரிசனம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடக்கூடாதுன்னு அவங்க கரிசனத்தோடு அணுகுறாங்கன்னு பார்க்கலாமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இன்றைக்கு காலையில் கேள்வி நேரம் தொடங்கி அவை முடிகிற வரையில் அவையின் உள்ளிருந்து அவை நடவடிக்கை முழுமையாக கண்டவன் நான். அதற்கு முன்பாக ஒரு சிறு பொறிதான். இந்த அண்ணன் தங்கம் தென்னரசு மிக நயமாக பேசினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அநாகரிகமான வார்த்தைகளோ அல்லது மோசமான வார்த்தை கையாளர்களோ இல்லை, நான் இருந்த நேரம் இருந்தேன். அதனால் அது ஒரு நியாயமான நாகரிகமான அரசியலாக இருந்தது. அதற்கு முதலில் என்னுடைய பாராட்டுகள். ஒரு சின்ன ஒரு பொறி அவர் சொன்னது இதை பற்றி பேசியது போல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னவென்று சொன்னால்,
அதிமுக தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பற்றி யார் என்ன பேசினாலும் அது ஒரு பேசுபொருளாகவும் ஒரு விவாத பொருளாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக மத்திய அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்தியிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது. அது மேலும் அந்த ஊழலுடைய எண்ணிக்கை அதிகப்படலாம் என்கிற ஒரு கருத்து வருது. ஏன் அந்த கோடியை சொல்றேன்னா, இந்த மடிக்கணினி விவகாரத்தில் இந்த கோடிகளை பற்றி பேசுகிற போது இந்த கோடியை நான் கொண்டு வருவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். அப்படி இருக்கிற போது இது இந்த 1000 கோடி ஊழல் என்பது அதிகமாகுமா அல்லது கம்மியாகுமா, இல்லது அமலாக்கத்துறை வன்மத்தோடு திமுக மீது அணுகுகிறதா என்ற ஒரு விவாதத்தை எடுத்திருக்கலாம். நான் உங்களுடைய நிர்வாகத்தில் தலையிடுவதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க அது தவறாக இருக்கு, நீங்க கேக்குறது. ஆமா, நீங்க தவறாக எடுத்தாச்சு. அதிமுக தரப்பில் இருந்து விருந்தினர்கள் பங்கேற்றாங்க. அது வந்து நேற்று உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு டாஸ்மாகின் மூலமாக ஒரு வழக்கு தொடக்கப்படுகிறது. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, உங்களுடைய மனுவிலே எந்த விதமான சாராம்சமும் இல்லை, உங்களுக்கு என்ன பிரேயர் என்று உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறது. அந்த மனுவிலே there is no specific prayer in your prayer in your petition, the petition is vague அப்படின்னு in a vague manner அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா ரொம்ப ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு மனுவை கூட தாக்கல் செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கூட நம்ம பார்க்கலாம். அதே நம்ம ஒரு விவாத பொருளாக இதெல்லாம் உங்களுடைய நிர்வாகத்தை சட்டம் ஒழுங்கு பேசியாச்சு. இல்ல நான் என்னுடைய கருத்தாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிற அடித்தட்டிலே வருகிற கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கிறது. அது நீடிக்கணும்னு விரும்புறாங்க. இது எந்த விதமா இல்ல, அதுதான் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆடு நினைக்கிறது என்று தயவு செய்து ஓனாய் அழக்கூடாது. ஏனென்று சொன்னால், அண்ணன் தங்கம் தென்னரசு பேசுகிற போது புரட்சித்தலைவர் அண்ணன் இவர் இப்படிதான் சொன்னாரு. புரட்சி நடிகர் அண்ணன் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். உள்ள புரட்சி நடிகர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறிய போது அப்படின்னாரு. தப்பு. திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டார். அங்க ஒரு திருத்தம் அவருக்கு வேணும். அதாவது எப்படின்னா, தங்களுக்கு தேவையான விடயங்களை சாதகமாக வார்த்தை கையாடலை பயன்படுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வல்லவர்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் எங்களுடைய படம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த படத்தை நீ போய் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லு அப்படின்னு முதலமைச்சரை சொல்வார். புரட்சித் தலைவர் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வார். என்னுடைய படம் நான் நடித்த விதத்தில் அது வெளியாகிற போது அதை நீங்கள் பார்த்து எனக்கு உண்டு அதுக்குண்டான கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல. அதே புரட்சித் தலைவர், இது நான் சொல்லலை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாறன் சொன்னது, முரசொலி மாறன், நாங்கள் ஒரு மிகவும் வறுமையின் பிடியில் வந்துவிட்டோம், மிக அதிகமாக எங்களுக்கு கடனாகிவிட்டது, நாங்கள் வாழ்வதற்கே இயலாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவுங்கள் என்று நாங்கள் கேட்டபோது புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் 2 பேரும் ஒன்றாக நடித்து எங்கள் தங்கம் என்கிற ஒரு பணத்தை நடித்து பணமே வாங்காமல் நடத்தி கொடுத்தார்கள். அந்த படம் வெற்றி பெற்று இந்த வெற்றி விழாவில் நாம் இந்த மேடையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் தான் என்ற அந்த படத்தையும் ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தார்னா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இதுதான் சாதகமான வார்த்தைகளை மட்டும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு திறமையானவர்கள். இப்படி இருக்கிற போது இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம கருத்தில் வச்சு பார்க்கிற போது பொதுவாக இந்த 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 விடயங்களிலே நம்ம இந்த 1000 ரூபாய் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கிற போது சப்ஜெக்ட்டுக்கு வர மாட்டீங்க. இல்ல நான் அதான் சொல்றேன். நான் இதை பார்க்கிற போது அமலாக்கத்துறைக்கு ஒரு 5 நிமிஷம் போச்சு, இல்ல எம்ஜிஆருக்கு ஒரு 5 நிமிஷம் போச்சு, இல்ல விருந்தினருக்கு நான் நேரம் இல்ல, இதெல்லாம் சொல்லணும் இல்ல. அதை தாண்டி திமுகவுக்கும் சரி, எல்லா கட்சி வேற எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, அதிமுக ஒரு எந்த விதமான கூட்டணி அது யாருடனா இருக்கட்டும், நீங்க உடனே நீங்க முடிவு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, யாருடனாலும் சரி அதிமுக எந்த விதமான கூட்டணியும் அமைத்து விடக் கூடாது என்கிறதுல மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் நான் அந்த சந்தேகத்தை கேட்டேன். ஏற்கனவே உங்களுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணிலாம் இருக்கு, இவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருந்த நிலையில, பாஜகவுடைய திட்டங்கள் கொள்கைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்கன்னு சொன்ன நிலையில, இப்ப நீங்க கவனமா இருங்க அப்படின்னு உங்களை எச்சரிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அப்போ கூட்டணி அமையணும்னு விருப்பப்பட்டவங்க இல்ல. அதாவது எப்படின்னா, இது இன்டர்பிரேஷன் தான். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. இங்க பாருங்க, அரசியல் களத்தில் நேர் எதிரிகளாக இருப்பவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். அப்படி இருக்கிற போது நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதத்துல அவங்க நினைச்சிட முடியும்? நீங்க 2 பேரும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாதுல்ல. இன்னொன்னு, எங்களுடைய இயக்கத்தை இல்ல, அது தவறான பேச்சு. அதாவது எப்படின்னா, இந்திரா காந்தியை உலகத்திலே எந்த தலைவரும் விமர்சிக்காத அளவிற்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தவர் திரு கருணாநிதி. அந்த கருணாநிதி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னது அரசியலிலே காலமும் சூழ்நிலைகளும் மாறக்கூடிய அந்த சூழ்நிலை. அதனால கூட்டணியை பற்றியோ அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய நகைமுறைகளை பற்றியோ திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கு அடிப்படை தார்மீக உரிமை எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. காரணம், பாஜக உங்களை பறிச்சிடும், பாஜக அதிமுகவை அபகரிச்சிடும்,
பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்திரும்ன்றாங்க. நீங்க சொன்ன காங்கிரஸ் திமுக கூட்டணியில அந்த மாதிரி ஒரு வாதம் எல்லாம் வைக்கல. தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வரல. இங்க அந்த பிரச்சனை வருது. 52 தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டிலும் 72 தொடங்கிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான ஆண்டுகளை தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறது. 31 ஆண்டு காலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. இப்படி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிற எங்களுக்கு யாரும் அறிவுரை கூட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை அபகரிப்பதற்குண்டான துணிச்சல் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எந்த கட்சிக்கும் கிடையாது. என்ன நோக்கம் அப்ப உங்களுக்கு? திமுகவுக்கு என்ன நோக்கம்? இல்ல, அதுதான் சொல்ல நான் முதலே சொன்னேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் யாரோடும் கூட்டணியை அமைத்து விடக் கூடாது என்கிறதுல தெளிவாக இருக்கிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அதுல அவங்க அந்த மாதிரி நிலைப்பாடத்தை எடுப்பாங்க. இதுக்குண்டான முயற்சிகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யதான் செய்வாங்க. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் மிக வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து மிக கடுமையான ஒரு தேர்தல் களமாடக்கூடிய சூழ்நிலையை இப்போதிலிருந்து அடித்தளமாக அமைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் அதைத்தான் தெளிவா சொன்னாரு. நீங்க எங்களை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கூட்டணி என்பது அது இன்னைக்கு பேட்டிலையும் சொல்றாரு. இதே போல ஒரு திமுகவை அகற்றணுங்கிறது தான் இலக்கு. எக்ஸாக்ட்லி அந்த ஒற்றை இலக்கு ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் நீங்க கூட்டணியில சேர்த்து வைக்கிறீங்க. எங்களுடைய இலக்கு இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய இலக்கு அதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற மக்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்டிஏ தலைமையிலான கூட்டணியா? நாகராஜ் அப்படி ஆசைப்படுறாரு. எக்ஸாக்ட்டா நான் சொல்லிடுறேன். அதுக்கும் நான் என்ன நல்ல பாயிண்டே இருக்குது. இது எந்த விதத்திலும் உருவாகிவிடக்கூடாது. இது மக்களுடைய மனநிலை இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். இப்படி மக்களின் மனநிலை இதுபோல் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதிமுக ஏதாவது ஒரு வகையிலே கூட்டணி அமைத்து விட்டால் மக்களுக்கு அது நம்பிக்கையை கொடுத்து விடும். நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிக்க கூடாது என்கிற மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வலுவான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. அதற்கு நம்முடைய வாக்கை செலுத்தி விடுவோம் என்பதில் தெளிவாக எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சே இருக்கணும்னு திமுக நினைக்குது. நிச்சயமா 2021 அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியில பாரதிய ஜனதா இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்படி இருக்கிற போது அப்போ தலைவர் இவரு நினைக்கிறேன் பாஜகவினுடைய தலைவர் இப்போ இருக்காரு, இவர் நட்டா நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவரும் அமித்ஷாவும் சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலேயும் பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக பயணிக்கிறது. நான் சொல்லல, தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் சொல்லல, தேசிய தலைவரும் உள்துறை அமைச்சரும் அன்றைக்கு சொன்னது. அப்ப அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக தமிழ்நாட்டில் வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியில் பயணம் செய்தால்தான் பாஜகவுக்கும் இங்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர்கள் கட்சி இப்போது மட்டுமல்ல எப்போதுமே பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னதெல்லாம் இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, நான் திரும்ப அதான் சொல்றேன். நானு தேர்தல் என்பது கொள்கைக்கான கூட்டணி அல்ல, அது தேர்தலுக்கான கூட்டணி. யார் வேண்டுமானாலும் கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலர் இன்னைக்கு நடந்த அந்த பத்திரிகா சந்திப்பில் சொல்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு பயணம் செய்திருக்கிறார்கள். எங்களோடு பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த கட்சிகள் திமுகவோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்பிள்ங்க. 2011 கம்யூனிஸ்ட் இங்க இருந்தாங்க. அம்மாவை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள் என்பதை நான் சட்டமன்றத்தில் ஊரிலிருந்து கவனித்தவன். இன்றைக்கு அதே கம்யூனிஸ்ட் இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நேராக கண்டுகொண்டு இன்றைக்கு கூட்டணியே இல்ல, கூட்டணியை முறிச்சுக்கிறோம் தீர்மானம் போட்டு இனி எப்போதுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லி இவ்வளவு கலைபரங்கள் நடந்த பிறகு மீண்டும் திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில இணைகிறீங்களேன்னு கேட்கிறேன். அது கொடுக்குமா? கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுன்னு யார் சொன்னது? பிரிஞ்சிருந்தாங்க, காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சிருந்துச்சு. காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டீங்களே அப்படின்னும் போது கண்கள் இனித்தது இதயம் பணித்ததுன்னா அப்ப அது எதுக்கான கூட்டணி? அது தேர்தலுக்கான கூட்டணி. கொள்கைகள் வாராக இருக்கலாம். ஆனா திரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒத்த கொள்கையோட கூட்டணின்றாரு. எப்படி ஒத்த கொள்கையோட பல கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணியாக இருக்க முடியும்? அப்ப அவங்களோட ஒத்த கொள்கையோட கூட்டணி நான் என்னோட புரிதல் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ஒத்த கொள்கை என்பது பாஜகவை விமர்சனம் செய்வது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வந்து விடக்கூடாது. இந்த ஒற்றை கொள்கை ஒற்றை புள்ளியில் அவர்கள் இருக்கிற போது அதிமுக திமுகவை இந்த தமிழ்நாட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்கிற, விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒத்த கொள்கையில் நாங்கள் திடமாக இருக்கிறோம். திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரிந்து இருக்கணும். அது 5 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ, அப்போது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகுங்கிற இடத்துக்கு திமுக இப்ப நகர்ந்துருச்சா? அதனாலதான் இந்த விமர்சனமா சட்டசபையில? இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பது திமுகவின் விருப்பம், திமுக கூட்டணி கட்சிகளின் விருப்பம். ஏன்னா அது வலுவான கூட்டணியா அமைஞ்சிரும், அதனால அவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு இவங்க ஒரு கருத்தை இன்னைக்கு நிறுவ பாக்குறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அதிமுகவுக்கு இழப்பு என்று ஜெயக்குமார் சொன்னார். 40,000 ஓட்டு போச்சு அப்படின்னு சொன்னார் அவர் தொகுதியில. ஈரோட்ல செங்கோட்டையன் சொன்னார் 45,000 ஓட்டு போச்சு பாஜகனால அப்படின்னு சொன்னார். தம்பிதுரை சொன்னார்
நாங்க என்ன பாவமா செஞ்சிருக்கோம் பிஜேபியோட சேர்ந்து பயணிக்கிறதுக்குன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் ஏடிஎம்கே உடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க தான் உறவை முறிச்சாங்க. வேற யாரோ போய் வெளியிருந்து வேலை செய்து அந்த உறவு முறியல, அல்லது திமுக கூட்டணி கட்சியோ கொடுத்த அழுத்தத்துல அந்த உறவு முறியல. அவங்க உறவை முறிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேடு. பாஜகவோடு பயணிப்பது தமிழ்நாட்டில் லாபத்தை காட்டிலும் நட்டம் என்பதை உணர்ந்து அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி முடிவுக்கு எந்த வகையிலும் காரணம் இல்ல திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளும். நாங்க எங்களுடைய கருத்தை சொல்றோம். தமிழ்நாட்டு களத்தில் பாஜகவோடு பயணிக்கிற கட்சிகள் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார்கள் எங்க கருத்தை சொல்றோம். அது ஏன்னா அதிமுக வெறுமனே ஒரு கட்சி அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கம், வெகுமக்கள் இயக்கம். அது அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு முக்கிய எதிர்க்கட்சியாகவும் இருக்கிறது. அடையாளம் இழந்து போகல, களத்துல இல்லாம போகல. களத்துல இருக்கக்கூடிய கட்சி குறிப்பிட்ட வாக்கு விழுக்காட்டை இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் தக்க வைத்திருக்கிற கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, இவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது பாஜகவோடு இணைந்து பயணித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இல்ல இந்த எலெக்ஷனுக்கான இலக்குங்கிறது பார்க்க வேண்டியிருக்குது. அது அதிமுகவுக்கு மட்டும் இழப்பு இல்ல, இல்ல அவங்க பாஜகனால மட்டும் இழப்பா முடியாதுங்க. பாஜகனால பாதிப்பு அப்படின்னு உணர்ந்த நேரத்துல அந்த உறவை முறிச்சுக்கிறாங்க. ஆனா 2026 எலெக்ஷன்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வருகிற போது ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. கரெக்ட். அது அந்தந்த நேரத்திற்கு கேஸ் டு கேஸ் பார்க்கணும்ன்றாங்க. அதுதாங்க. இல்ல அதிமுக பாஜக இணைந்தால் அதிமுகவுக்கு இழப்பு என்று அதிமுக காரங்க தான் சொன்னாங்க. அப்போ அதிமுக பாஜக இணைந்தால் இழப்பு என்று அதிமுக காரங்களுக்கே தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா? திமுகக்கு தெரியாதா? அப்ப நீங்க இணைகிறது தான் நல்லதுன்னு தானே நாங்க நினைப்போம். அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக, வெற்றி ரீதியாக மட்டுமே சிந்தித்தால் நாங்க என்ன நினைப்போம்? திமுக என்ன நினைக்கும்? நல்லா சேரட்டும், அதிமுக பாஜக சேரட்டும், அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டு களத்தில் பாஜகவை கூட்டிக் கொண்டு களத்திற்கு போனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும், இழப்பை சந்திக்க வேண்டி வருங்கிறது தானே அதிமுகவுடைய மதிப்பீடை. அதுதானே தமிழ்நாட்டின் மதிப்பீடு, அதுதானே எதிர்கட்சிகளின் மதிப்பீடு, அதுதானே ஆளுங்கட்சியின் மதிப்பீடு. அப்படி இருக்கும்போது அவங்க சேர்றது நல்லது தானே. ஆனாலும் ஏன் சேராதீங்கன்னு சொல்றோம்னா, அது வெறுமனே அதிமுகவுக்கு மட்டும் இழப்பா முடியாது. இப்போ நாகராஜ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு? நாங்க அதிமுகவோடு இணைந்தாலும் எங்க கொள்கை எதிலையாவது நாங்க விட்டு கொடுத்தோமான்னு கேட்டார். ஆனா இப்படி அதிமுகவில் கேட்க முடியுமா? உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, நீட்டு விலக்கு பெற முடியாத நிலை உருவாச்சு, எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாச்சு, ஜிஎஸ்டியில கையெழுத்து போட்டாங்க, எல்லாமே அம்மையார் எதிர்த்தது. வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, சிஏஏக்கு ஆதரவு கொடுத்தாங்க, முத்தலாக்கு ஆதரவு கொடுத்தாங்க, டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எதுக்கு ஆதரவு கொடுக்கல? எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. இப்படி அதிமுகவுடைய கொள்கைக்கு, இருமொழி கொள்கைக்கு, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புக்கு, இந்த மாநிலத்தினுடைய மாநில சுயாட்சிக்கு, சமூக நீதிக்கு, அதிமுக என்று தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகள் இருக்கல. இதுல எதுலயாவது ஒன்றுக்கு பாஜக ஆதரவு கொடுத்திருக்கான்னு பார்த்தா ஒன்னையும் கொடுக்கல. பாஜக அவங்க ஸ்டாண்ட்ல தெளிவா நின்னுட்டாங்க. அதிமுகவோடு இணைந்தாலும் கூட பாஜக கொள்கை சமரசம் செய்யவில்லை. ஆனால் பாஜகவோடு இணைந்த அதிமுக எத்தனை சமரசங்களை செய்தது நம்ம பார்க்கிறோம். இதனால் கேடு யாருக்கு? அதிமுகவுக்கு மட்டுமா? இல்ல, தமிழ்நாட்டுக்கு. அப்ப அந்த நலன்ல இருந்து நம்ம சொல்றோம், இந்த பாஜகவோடு சேர்ந்தா என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு. எனவே அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் சொல்றோம். இதை விடுதலை சிறுத்தைகள் திமுக முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்மையார் அவர்கள் மறைந்த போது போயஸ் தோட்டத்தில் போய் சசிகலா அவர்களை சந்தித்து இந்த கட்சியை நீங்க கட்டுக்கோப்போட கொண்டு போங்க, அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு தமிழ்நாடு அரசியல் சுழல வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லி எங்க தலைவர் தான் முதல்ல போய் கருத்து பதிவு பண்ணிட்டு வந்தார். நாங்க கூட்டணியில எல்லாம் இல்ல, அப்போ அதிமுக கூட்டணி இல்ல, நாங்க திமுக கூட்டணியோடு இணைந்து பயணிக்கிற நிலை இருக்கும் போது அதிமுக தலைமையிடம் போய் இந்த கருத்தை சொல்லிட்டு வந்தார் எங்க தலைவர். எப்போதும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க. எனவே இந்த ஆபத்தெல்லாம் உணராத கட்சியா அதிமுக, இந்த ஆபத்தெல்லாம் உணராத கட்சியா அதிமுக பொதுச் செயலாளர்? ஆனாலும் ரிஸ்க் எடுத்து கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு இணக்கம் காட்டுவதற்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது பிரதான நோக்கமா மாறிட்டதன் அடிப்படையில தானே அவங்க இதுக்கும் இந்த சமரசத்திற்கும் அவங்க தயாராயிட்டாங்க. அதாவது தர்மயுத்தம் நடத்துவதற்கு குருமூர்த்தி வழிகாட்டினார்னு ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொருவரும், அதாவது அதிமுகவில் சசிகலா அம்மையார் தான்
அடுத்த தலைவர், அடுத்த பொதுச் செயலாளர், அவர்தான் முதலமைச்சர்னு சொல்லி அதிமுகவை முடிவெடுத்த பிறகும் கூட அதை நிறைவேற்ற முடியாம போச்சு. யாரால நிறைவேற்ற முடியாம போச்சு? ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அது நடைமுறைக்கு வரலன்னா எங்க பிரச்சனை இருக்கு? அப்போ வெங்கைய நாயுடு மருத்துவமனை நின்று எங்களுக்கு வழிகாட்டினார்னு சொன்னது யாரு? அன்வர் ராஜா தான். அவர் அதிமுக காரர் தானே. அப்ப அதிமுகவுக்குள் பாஜகவின் தலையீடு இருக்கிறது என்பது அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருவரின் வாயாலையும் பல்வேறு கட்டங்கள்ல வெளிவந்திருக்க. அது எப்படி நீங்க தலையீடே இல்லைன்னு சொல்லி கடந்து போக முடியும்? வெளியே இருந்து நம்ம சொன்னா அவதூறுன்னு சொல்லிடலாம். உள்ளிருந்து உங்கள் தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிப்படுத்தினாங்க. களத்திலையும் அந்த செயல்பாட்டை பார்த்தோம். அவங்க கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்துக்கு ஏற்ப ஒரு செயல்பாடு களத்துல நம்ம பார்த்தோம். அப்ப ரெண்டும் பொருந்தி போகுது. அந்த பொருந்தி போனதை வச்சுதான் பாஜக அதிமுகவுக்குள்ள தலையிடுதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு எல்லாரும் வந்தோம், எல்லாரும் சொன்னோம். இப்ப கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சுதா இல்லையா? 2021 ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி சிதறியதற்கு திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ காரணமா? பிஜேபி உங்களை விட்டு போனதுக்கு நாங்க காரணமா? பாமக உங்களை விட்டு வெளியேறினதுக்கு நாங்க காரணமா? தமாக உங்களை விட்டு வெளியேறினதுக்கு நாங்க காரணமா? புதிய நீதி கட்சி உங்களை விட்டு வெளியேறினதுக்கு நாங்க காரணமா? யார் காரணம்? இப்ப தேமுதிக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ஒரு மாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதுக்கு யார் காரணம்? அப்போ உங்க கூட்டணி உருப்பெற்ற ஒரு கூட்டணி சிதறி போனதுக்கு யார் காரணம்? இங்க உருப்பெற்ற கூட்டணி அதே வடிவத்தில் இருக்கு. புதிய புதிய கட்சிகள் சேர்ந்துகிட்டு இருக்கு. 2019 மக்கள் நீதி மையம் கிடையாது, 21 மக்கள் நீதி மையம் எங்க பக்கம் 21 கிடையாது, 24 வந்துட்டாங்க. இப்போ தேமுதிக வருவது போல சமிஞ்சைகள் தெரியுது. அப்போ இந்த பக்கம் கூட்டணி வலுப்பெற்றுக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் உருவான கூட்டணி சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? எந்த ஒரு அறிக்கை சொல்லுங்க. இதுக்கு திமுக கூட்டணி தான் காரணம். கட்சியை பிடிச்சு இழுக்கிறாங்க, எங்க கூட்டணியை உடைச்சிட்டாங்க, பாமகவை தூண்டில் போட்டு இழுத்துட்டாங்க, தேமுதிகவை தூண்டில் போட்டு இழுத்துட்டாங்க, தமாக இங்க இருந்து அங்க போனதுக்கு இவங்க பண்ண லாபி தான் காரணம்னு ஒரு சான்று காட்டுங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய பிரச்சனை இதெல்லாம். கூட்டணி அமையாமல் போனதுக்கும் நீங்க தான் காரணமா இருக்கீங்க. கட்சி ஒருங்கிணையாமல் இருப்பதற்கும் நீங்க தான் காரணமா இருக்கீங்க. இதுக்கு ஏன் எங்களை பிடிச்சு கேக்குறீங்க? எந்த வகையிலும் திமுகவோ திமுக கூட்டணியோ நாங்களோ விசிகாவோ காரணம் இல்ல. அதிமுகவினுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கருத்து சொல்கிறோமே தவிர அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. பேசலாம். திரு ஜி கே நாகராஜ், அதிமுக பாஜக கூட்டணி உருவானா அது பலமான கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் திமுக அச்சப்படுதுன்னு நீங்க பேசுனீங்க. திரு பாபு முருகவேலும் சொன்னார். ஆனா திரு ஷானவாஸ், பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சி, அவங்க அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறதன் மூலமா தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு, அதிமுகவுக்கும் பாதிப்புன்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்க முயற்சிக்கிறாங்களே. இல்ல, அவங்க தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான கட்சினா நாங்க 2% இருந்து இன்னைக்கு எங்க கூட்டணி 18% எப்படி வந்தது? பாஜக 11% எப்படி வாங்க முடிஞ்சது? நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோமே எப்படி? நீங்க ஒரு பொய்யை கட்டமைச்சு வச்சிருந்தீங்க. எப்படி வடக்கு தெற்கு ஆரியம் திராவிடம் இனம் மதம் மொழின்னு பிரிச்சு வச்சிருந்தீங்களோ அந்த கட்டமைப்பை எங்க தலைவர் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு உண்மை மக்களை சென்று அடைகிறது. இப்போ சீமான் பேசியதுக்கு அப்புறம் பெரியார் குறித்து பெரியாரே மண் அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறம் இன்னைக்கு தாக்கம் எப்படி இருக்கிறது? இந்த உண்மை வெளியே ஆரம்பிச்சு இது மாதிரி பலர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை விட நம்ம திமுக நண்பர் சொன்னாரு, கொச்சையா பேசிட்டாங்க. எம்ஜிஆர் குறித்து எவ்வளவு கொச்சையாக கருணாநிதி அவர்கள் பேசினார்னா அது வரலாறு. மலையாளியும் பேசினாரு, ஊமையும் பேசினாரு. இல்ல சார், அதிமுக கூட்டணியில் இருந்தது கிடையாது அப்படி பேசாம இருக்கிறதுக்கு. இல்ல கரெக்ட் சார், நீங்க பேசுறதுல முரண் இருக்கு. என்ன பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசுறதுதான் பிரச்சனை. அக்கறை காமிக்கிறீங்களே, திடீர்னு அதிமுக மேல அக்கறை காமிக்கிறீங்களே. ஜெயலலிதா அம்மையாரை எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? சட்டசபையில மாணவர் திமுக போன கட்சி சார் அது. சர்வதிகாரின்னு சொன்னீங்களே, திமுக போன கட்சி அது. இருக்கு சார், போன கட்சி அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சது. கேட்டீங்களா? அதிமுகவோட கூட்டணி வச்சுக்க போறது இல்ல. எம்ஜிஆர் உடைய கட்சியாக தான் அழைக்கப்பட்டது. பிரசாந்த் கிஷோருடைய நேர்காணல்ல இருந்தது. எம்ஜிஆர் மூலமாக தான் திமுக வளர்ந்தது. ஆனா திமுக எந்த அளவு தலைமுறை உளறிட்டே இருங்க. தமிழ்நாட்டில் நம்ப போறது இல்ல. தமிழ்நாட்டுல நம்புறதுக்கு இங்க யாருமே இல்ல சார். ஒரே ஒரு நொடி இல்ல. பிரசாந்த் கிஷோருடைய நேர்காணல்ல அதிமுக பாஜக கூட்டணி இல்ல பாஜக யாரோட கூட்டணி போனாலும் பாஜகவுக்கு லாபம், அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளுக்கு லாபம் இல்லைன்னு அவர் சொன்னார். சார் காரணம் சார் என்ன காரணம் தெரியுங்களா? குஜராத்ல 25 ஆண்டு வச்சிருக்கோம். ஆஞ்சிருக்காரு கூட
நரேந்திர மோடி அவர்கள் 15 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் இப்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். மத்தியில 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறோம். ஒரு ஊழலை சொல்ல முடியுமா? ஒரு ஊழலை சொல்ல முடியுமா? நான் காங்கிரஸ் மீது பட்டியல் 50 ஆண்டு காலத்து எவ்வளவு ஊழல் பண்ணாங்க பட்டியலிடலாம். திமுக மீது தொடர்ந்து நான் பட்டியலிட முடியும். எத்தனை விஞ்ஞான ஊழல் இருந்து எத்தனை ஊழல் சொல்ல முடியும். ஒரு ஊழல் நீங்க பாஜக மீது சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டேன் சார். திமுக அவர் சொன்னாரு, நான் பெரிய லிஸ்ட் சொல்லவா? ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அது அவர் சொன்னாரு, அண்ணாவுடைய கொள்கை என்ன? திமுக ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா சொன்னது பொருந்தா கல்யாணம் தான் இந்த கட்சியை தோற்றுவிக்கிறார். பெரியாருடைய பொருந்தா கல்யாணம் இந்த கட்சியை தோற்றுவிக்க காரணம்னு சொன்னாரு. இதுதான் உங்க கொள்கையான்னு கேட்கிறேன். இப்படி வெறுப்பிலேயே வளர்ந்து வெறுப்பால் வளர்த்தப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க பாஜகவுக்கு பேசுறதுக்கு அறிகுறியே கிடையாது. நிக்காம நம்ம வெளியில தெரியல. உண்மை சொல்லியானுமல்ல. வெறுப்பு அரசியல் தான் பேசுறாங்க. நேர குறைவா இருக்கு. நம்ம அதனால சொல்றேன், பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பான விவாத பொருளுக்குள்ள இதை கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். ஷானவாஸ், ஜி.கே. நாகராஜ் கேட்ட ஒரு கேள்வி, பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சினா எப்படி நாடாளுமன்றத்தில் 18% கூட்டணியா வாங்கணும், 11% பாஜகவா நாங்க வாங்கியிருக்கோம், இப்ப மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களேன்னு. அப்ப அதிமுகவோடு அவங்க கூட்டணி வைக்கிற போதும் பெர்செப்ஷன் இருக்கதானே செய்யும். ஏன்னா அவங்க 2021 75 இடங்கள் வாங்கினாங்க கூட்டணியா. இப்ப இந்த முறையும் கூடுதல் இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்காதான் அவங்களுக்கு? அதாவது கூட்டணி, அந்த கூட்டணி 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அந்த தேர்தலிலேயே மோடி இங்கே குஜராத் மாடலை போல் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய அளவில் ஒரு மாடலை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஊடக பரப்புரையின் மூலம், ஒரு ஹைப்பின் மூலம் ஒரு கூட்டணியை கட்டினாங்க. அந்த கூட்டணி 18 விழுக்காடு வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்கியது. அதுல 6 விழுக்காடு வாக்குள்ள பாமகவும் அடக்கம், தேமுதிகவும் அடக்கம், மதிமுகவும் அடக்கம். அன்னைக்கு அந்த கட்சிகள்லாம் வலுவான நிலையில் இருந்த கட்சிகள். தேமுதிக அப்ப வலுவான நிலையில் இருந்த கட்சி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை கட்டி தான் அவங்க 18 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க. பாஜக இந்த முறை அதே கூட்டணி அதே விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். அதிமுக மோடியால் ஏடியான தனிச்சு நின்னாங்க 2014. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அதுதாங்க. அதே மாதிரிதான் திமுக அதிமுக இல்லாமல் 2014 வாங்கின ஓட்டு தான் இப்ப 2024 திமுக அதிமுக இல்லாம அதே 18 விழுக்காடு ஓட்டை வாங்கியிருக்காங்க. இதுல என்ன மக்கள் இவங்களை ஏத்துக்கிட்டாங்க? அதுல ஒரு 4-5 கட்சி தலைவர்களை தாமரை சின்னத்துல நிக்க வச்சு அவங்க கட்சி ஓட்டையும் சேர்த்து இவங்க கணக்குல எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் வளர்ச்சியா? நீங்க அதே இடத்துல தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒன்னும் முன்னேற்றி கொண்டு போகல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றம் தொடர்பா உங்களுடைய நிலைப்பாடு எதுவுமே இல்லையே. எல்லாமே எதிர்நிலைப்பாடெல்லாம் இருக்குது. பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒவ்வொன்றையும் புதிய மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறதுல இருந்து எல்லாமே நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறீங்க. இன்னைக்கு நிதியமைச்சர் பட்டியல் போட்டு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். புரட்டு சொல்லல, பொய் சொல்லல, அவதூறு சொல்லல, ஒப்பிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பொய் புரட்டெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் குறிப்புகள்ல ஏறுறது, வரலாற்றுல படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதெல்லாம். அப்ப அதுல பொய் சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அப்ப அவர் ஒப்பிட்டு ஒன்றிய பட்ஜெட்ல என்ன நடந்திருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன நடந்திருக்குது, ஒன்றிய அரசு இதுல நமக்கு என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த அடிப்படையில் உங்களை ஏற்பாங்க? தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தவிர்த்த அத்தனை கட்சிகளும் அதுதான் நிலைப்பாடுங்க. இல்ல, நம்ம அத பாபு முருகவேல்ட்ட தான் பேசணும், அத பாபு முருகவேல்ட்ட தான் கேட்கணும். நம்ம பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நான் வரேன். திரு பாபு முருகவேல், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக தான் தோத்தோன்னு சொல்லிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல எந்த தேசிய கட்சிகளோடும் இனிமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பற்றி கொச்சையாக மாநில தலைவர் பேசுகிறார், பாஜகவுடைய மாநில தலைவர் பேசுகிறார், தீர்மானம் போட்டு இனி எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜகவுடன் கூட்டணின்னு ஒரு நிலைப்பாடு அதிமுக எடுத்தா அது லாபத்தை கொடுக்குமா? எலெக்ஷன் லாபத்தை கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் கூட்டணி வைக்க. எனக்கு கார்த்திகை முதல்ல கார்த்திகை ஷானவாஸ் கூடவோ இல்ல மருத்துவரோடவோ சேர்ந்துட்டு அதிமுக கூட்டணியே அமைச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு படுது. நீங்க இல்லன்னு சொல்லலாம். எல்லார்ட்டையும் அவங்கவுங்க கேள்வியில நம்ம கேட்கிறோம். இல்ல புரியுது, நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கான காரணங்களை நீங்க சொல்லிக்க போறீங்க. இல்ல அதான் இப்ப எப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் பேசிட்டாரு, அது ஓகே மறந்துடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை நியாயப்படுத்தவும் இல்லை. ஆனா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்று திமுக தலைவரிடத்தில் கேட்டுற போது
காங்கிரஸ் திமுகவினுடைய தொங்கு சதைன்னு சொன்னாங்க. நம்ம டிவியில் வந்துச்சு. அதோட மோசம் எதுவும் இல்லை. தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அறுத்து போட்டுடலான்ற கதை தான் அது. அதனுடைய அர்த்தம், உள்ள அர்த்தம் ஊரில் இதெல்லாம் சொல்கிறது தான் அது. அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இப்போ சகோதரர் ஷானவாஸ் முழுசாக சந்திரமுகியாவே மாறிட்டாரான்னு எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அண்ணன் திருமா திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி கூட்டணி வைத்து 2016ஆம் ஆண்டு திமுக அதிமுக தவிர்த்து ஒரு அணியை உருவாக்கும் என்று அண்ணன் வைகோ, அண்ணன் திருமா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாமண்டூரிலே மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டை பேசுகிற போது மேடையிலே அமர்ந்திருந்தவன்கிற முறையிலே நான் சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் அழிக்கப்பட வேண்டிய சக்திகள், இந்த நாட்டை நாசமாக்கிய கட்சிகள் அதிமுகவும் திமுகவும், இந்த நாட்டை குடிகாரர்களாக மாற்றிய கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் சொன்னவர் அண்ணன் திருமா. இன்னைக்கு இப்போ நீங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்களே, அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க தப்பு இல்லை, நீங்க வெளியே வந்து நான் கேட்கலாமா? சூழ்நிலைகள் முடிவு செய்யும். அரசியலிலே தேர்தல் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த சூழ்நிலை முடிவு செய்யும் யார் யாரோடு பயணம் செய்ய வேண்டும், யார் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதைத்தான் அதுதான் முடிவு செய்யுமே தவிர நீங்க அன்னைக்கு இதை பேசுனீங்க நான் இதை பேசுனீங்கன்னு சொன்னா யாருமே யாரோடையும் சேர முடியாது. மூப்பனார் இன்றைக்கு உங்களை அரசியலில் கொண்டு வந்தார், திருமாவை மூப்பனார் கொண்டு வந்தார். காங்கிரஸ் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அன்றைக்கு மூப்பனார் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸ் முழுமையாக அண்ணன் திருமாவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்வதற்குண்டான நிகழ்வை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக யார் இயக்கம் கண்டாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தான் நான் கொள்கிறேன் சொல்கிறேன் தவிர திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை தருகிறேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லல. யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யார் புதிய இயக்கம் கண்டாலும் அப்ப இன்றைக்கு அண்ணன் தென்னரசு பேசுகிற போது கூட ஒரு மேற்கோள் காட்டி பேசுகிற போது கூட புரட்சித் தலைவரை தான் மேற்கோள் காட்டுகிறார். அது எங்களுக்கு பெருமை தான். இன்னைக்கு நாங்க பேசினதில்ல, ஆனால் எங்களுக்கு அவர்கள் ஆதரவாக பேசியிருக்கிறார்கள், எங்கள் மீது கரிசனம் இருக்கு. அது இல்ல, எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு மூத்த அமைச்சர் கூட ஒரு மேற்கோள் காட்டி பேசுவதற்கு புரட்சித் தலைவர் தான் பயன்படுகிறார் என்கிற பெருமை எங்களுக்கு. அப்ப அப்படி பேசிட்டாருன்றதுக்காக அண்ணன் தென்னரசு அதிமுக வந்துருவார் நம்ம எடுத்துக்க முடியுமா? பாஜகனால தானே நாங்க தோத்து போனோம்னு அதிமுக தலைவர்களே சொன்னார்களே கடந்த காலத்துல. இப்ப பாஜகவுடனான கூட்டணிக்கு அவங்க என்ன நிலைப்பாடை, என்ன விளக்கத்தை அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்றதான கேள்வி. என்னுடைய மகளை ஒரு 1.25 வருஷத்துக்கு மேல சிறையில் வச்சுட்டாங்க, அதனால காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. குலாம் நபி ஆசாத் வராரு கோபாலபுரம் இல்லத்துக்கு. குலாம் நபி ஆசாத் உள்ள வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே கூட்டணி அப்பதான் இனித்தது பணித்ததுலாம் அப்பதான் அந்த டைலாக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிவியில் இருந்த சபீர் போய் கேள்வி கேட்கிறாரு அங்க அவர்கிட்ட, எங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே என்ன சரியா போச்சுன்னா 1.5 மணி நேரம் பேசுறது 1 நிமிஷத்துல உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அதாவது கூட்டணி அமைந்து விட்டது, ஆனால் என்னுடைய உளப் சான்றோடு என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் இந்த கூட்டணி இல்லை, தேர்தல் நெருங்குகிறது, எனக்கு தேவைப்படுகிறது அந்த கூட்டணியை என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் நான் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் அர்த்தம் தான். அது கூட்டணி வச்சுட்டு நம்ம ரொம்ப இனிமையா வந்து திரு கருணாநிதி வந்து ரொம்ப இனிமையாக பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடியவர்கள். அன்னைக்கு நடந்த இன்னைக்கு காணொலி இருக்குது. அப்ப கொள்கை அடிப்படையில கூட்டணி இல்ல, நிச்சயமா இருக்க முடியாதுங்க. எந்த கட்சியுமே கொள்கை அடிப்படையில் கூட்டணி இருக்க முடியாது. நம்முடைய பிரதான கூட்டணியும் அவர் பதில் சொல்ல அதான் சொல்றேன். தொங்கு சதின்னு யார் சொன்னது? திமுக. ஆமா. அப்போ பிரதான எதிரி நமக்கு யார்? அவரை வீழ்த்துவதற்கு உண்டான அஸ்திரம் என்ன? எந்தெந்த அஸ்திரங்களை எந்தெந்த ஆயுதங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும், எதை கோர்க்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எப்படி வேணா நம்ம யூகத்தை அமைக்க வேண்டும், எப்படி களமாட வேண்டும், அவ்வளவுதான் சிம்பிள். இந்த எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, சார் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கூட்டணி என்பது காமன் மினிமம் அஜெண்டா, அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். அந்த தேர்தலோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்க மேலே அவங்க பாருங்க. ஓகே, பதில் சொல்லிட்டு அண்ணன் பாபு முருகவேல் ரொம்ப தெளிவாக சொன்னார். சூழ்நிலை அதை வந்து செய்யும்னு சொல்லிட்டாரு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அங்கதான் சார் வரேன், அங்கதான் சார் நான் முடிச்சிடுறேன், அங்கதான் வர்றேன். அதே மாதிரி தான் பேசும்போது என்ன சொன்னார், நட்டாவும் அமித்ஷாவும் அவர்கள் வந்து முன்னாடி 2021 அதிமுக கூட்டணியில் தலைமை தான் கூட்டணி சொல்லிட்டு சொன்னார். அதே வாசகம் 2026 நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. காரணம் அதிமுகவின் தொடர் தோல்வியும் இப்போ தோல்வி முகமும். என்னுடைய விஷயம் என்னன்னா, அண்ணனே அந்த மேட்டரை கொண்டு வந்தார். தொங்கு சதையாகட்டும், காங்கிரஸ் கூட இருந்த விஷயம் ஆகட்டும், எல்லாம் சரி. நீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி கொண்டு வந்தீங்க. கலைஞர் அவர்கள் பாஜகவுடன் இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணி பாஜகவுடைய ஒவ்வொரு அஸ்திவாரத்தையும் அதில் மென்ஷன் பண்ணி அதை செயல்படுத்த முடியாமல் செய்தது கலைஞரின் காமன் மினிமம் ப்ரோக்ராம். பட் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே அனைத்தையும் செயல்படுத்தியது பாஜகவுடைய இது இப்போ உள்ள பாஜக. இதுதான் வேறுபாடு. திமுக என்ன செய்யும், அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யும், இதுதான் வேறுபாடு. இப்ப அண்ணன் சொல்றாங்க உறுதியாதான இருக்காங்க. மும்மொழி வேண்டான்றதுல உறுதியா இல்ல சார், தொகுதி மறுசீரமைப்புங்கிறதுல வேண்டாம்னு உறுதியா இருக்காங்க. இல்ல சார், இதே அதிமுக இன்று ஆளுங்கட்சியா இருந்தாக்க அதோட விஷயமே வேறங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இல்ல இருங்க, நீங்க பேசும்போது எதுவுமே பேசல. என்னன்னா ஆடு நனைகிறதுன்னு
திரும்பவும் இபிஎஸ் அவர்களும் சரி பாபு அண்ணனும் சொல்றாரு. இபிஎஸ் அண்ணனுக்கும் இதே சொல்லிடுறேன், பாபு அண்ணனுக்கும் இதே சொல்லிடுறேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுறது பிரச்சனை இல்லைங்க. ஆடுகள் நனைந்து கொண்டிருக்கிறது, நரிகள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் போகும் பாதை சரியில்லை, இந்த ஆட்டு மந்தை போகும் பாதை வேறு இடத்தில் செல்றது தவறுன்னு சொல்லிட்டு ஓனாய் அல்ல, சிங்கங்கள் இல்ல, புலிகள் கூட பார்த்து கொண்டு உங்களை அச்சுறுத்தல, உங்களை வந்து வழி நடத்துறோம். அதை நீங்க புரிந்து கொள்ளலனா நாங்க எதுவுமே செய்ய முடியாது. லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு அண்ணன் வந்து லாயர், அந்த கோர்ட்ல வந்து வேக் பிரேயர்னு சொன்னாங்க. ஆனா ஈடியே வந்து 100 கோடி தான் இருந்துச்சு, ராத்திரியா போய் எங்க ரைடு பண்ணீங்கன்னு ஈடி கேட்ட கேள்வியை பத்தி அண்ணா ஒண்ணுமே சொல்லல. அதிமுகவுடைய கேஸ் தான் 34 கேஸ் குறித்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு